இது வந்து அந்த சிவாவோட இடையில வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்து அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு போறாரு. இங்க வந்து ஐய்யய்யோ! டாக்டர் பார்த்துட்டாரே! என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே! அவர் என்ன சொல்ல போறாரோ! அப்படின்னு சொல்லிட்டு சிவா பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்து. இங்க வந்து என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னோனே, இங்க பாரு சிந்து, இந்த மாரி ஹைஜீனிக் இல்லாம பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தவங்க சாப்பிட்ட இலையில இன்னொருத்தவங்க சாப்பிடவே கூடாது. அது கூட உனக்கு தெரியாது. இங்க பாரு, புருஷன் சாப்பிடுறது தான் பொண்டாட்டி சாப்பிடணும். உனக்கு கூட அது கூட உனக்கு தெரியல அப்படின்றாங்க. இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இந்த மாரி இலையில சாப்பிட்டா எல்லாருமே கரெக்ட் ஆயிடும்னு யார் சொன்னது உனக்கு? இதெல்லாம் ஹைஜீனிக்கே கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்கோ சிந்து. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவங்க அவங்க இலையில ஒருத்தவங்க இலையில ஒருத்தவங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் அதெல்லாம் பண்ணவே கூடாது. என்னைக்குமே வந்து இந்த மாரி சாப்பிடுறது தப்பு சிந்து. சொன்னா புரிஞ்சுக்கோ. இது நல்லது இல்ல அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பைரவி. சிந்து வந்து என் புருஷன் இது இலையில நான் சாப்பிட்றேன். இதில் என்ன இருக்குது? இதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சா தான் தெரியும். நீ அனுபவிக்கல, அதான் உனக்கு தெரியல அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் கேட்க மாட்டேன். இவ்வளோ ஒருத்தர் மேலே அன்பை வைக்காத. அது நல்லதுக்கு இல்லை. சிவா இவ்வளோ அன்புக்கு தகுதியானவரே கிடையாது. அவரோட மதிக்கிறது கூட கிடையாது. ஆனால் நீ தான் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. உன்னை செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது சிந்து அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் புரியாது பைரவி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் சரி, அவர் மேலே வச்ச அன்பு என்றைக்குமே போகாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு இவெல்லாம் திருந்த மாட்டா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பைரவி. இங்கே வந்து சிந்து வரதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்றாரு சிவா. அதை கேட்டுட்டு வந்து டாக்டர் என்ன டாக்டர் அப்படின்னோடனே, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்? நான் என்ன டாக்டர் பண்ணேன்? எதுக்காக என்னோட எச்சரியில் சாப்பிட்டேன் அப்படின்னோடனே, இதில் என்ன தப்பு இருக்குது? நீ என் புருஷன் தானே, உன் இலையில நான் சாப்பிடக்கூடாதா? நான் இங்கே பார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செஞ்ச நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இங்கே பார், என்னோட விஷயத்தில் தலையிடாத, என் பக்கம் கூட வராத அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எதுக்காக இப்படி பண்ண? இப்போல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது. பார்க்கவே சகிக்கல. இங்கே பார், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்றாரு. என்ன டாக்டர் இப்படிலாம் பேசுகிற? புருஷன் வந்து சாப்பிட்ட எச்சரியில் பொண்டாட்டி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா தெரியுமா? அந்த அன்பு உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நான் எவ்வளோ அன்பு உன் மேலே வச்சுருந்தேன் இப்படிலாம் பண்ணியிருப்பேன். அதை பற்றி யோசிக்காமல் நீ வந்து இந்த பைரவி மாதிரியே பேசிகிட்டு இருக்கியே. எனக்கு புரியுது, நீ டாக்டரில், அதனால தான் இப்படி பேசுகிறேன். நான் டாக்டர் நான் மட்டும் பேசலை. எனக்கு நீ என்னோட பொருளை தொடுறதோ இல்லை நான் குடித்த டம்ளரை கூட தொடுறது கூட எனக்கு பிடிக்காது. ஏன்னா உன்னை பார்க்க எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. அப்படின்னும் போது எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ வேலை பண்ண, அதுக்கப்புறம் எல்லாம் முன்னாடி உன்னை ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் இந்த அவமானத்தை சந்திச்சிருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அவமானத்தை கொடுப்பேன். போனால் போதும் விட்டால் ஓவராக போயிட்டுருக்கியா? எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை விரட்டி அடிக்க என் பெரியம்மாக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கேன். ஆனால் அவங்க முன்னாடி நீ எப்படிப்பட்டவன் நிரூபிக்கிற வரைக்கும் நான் வந்து பொறுத்து தான் இருப்பேன். ஆனால் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறியா? என் பொருளை ஏதாவது தொட்ட நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த டாக்டர் ஏன் கோச்சிக்கிறாரு? நம்ம நல்லா தானே பண்ணோம். இவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்னோட பாசம் ஒரு நாளைக்கு உனக்கு புரியும் டாக்டர். அன்னை வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் இருப்பேன். இந்த மாதிரி நான் செஞ்சுக்கினே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிந்து. நேகா வந்து நான் சொன்னது எல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னோடனே, பார்த்துட்டேன் அப்படின்றாரு. அந்த சின்ன பையனை பிடிக்கணும், நம்ம சின்ன பையன்கிட்ட எல்லாமே விசாரிக்கணும். அது மட்டும் கிடையாது, உனக்கு எந்த ஃபோன் நம்பரில் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீ வந்து இந்த ஃபோன் நம்பர்லேருந்து உன் ஃபோன்லேருந்து என்னென்ன போச்சு எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஆனால் இந்த டைமுக்கெல்லாம் நான் தூங்கிடுவேன். இந்த டைமுக்கெல்லாம் நான் மெசேஜ் அனுப்ப சான்ஸே இல்லை. உன்னோட ஃபோனில் தான் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்கேன், வேணால் பாரு. நீ மெசேஜ் அனுப்பிச்சியான்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த டைமுக்கு நான் அனுப்பவே அனுப்பல ஸ்னேகா அப்படின்ற